வாட்ஸ்அப்பில் 500 இல்லை 1000 இந்த 2 செக்மெண்ட் உங்களுக்கு எந்த ஹெட்செட் வேணும், நல்ல ஹெட்செட் வேணும் என்கிட்ட கேளுங்க, நான் வீடியோ போடுறேன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த 2லேயுமே நிறைய பேர் எந்த ஹெட்செட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் 600 நல்ல ஹெட்செட்டாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இன்ஃபோ ஃபீலர்ஸ், திஸ் இஸ் நோஃபல். இப்போ நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் 2 மாதத்துக்கு மேலே ஒரு ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஹெட்செட்டு தான் அந்த 600 நல்ல ஹெட்செட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா Realme Buds 2. இந்த Realme Buds 2ஓட அன்பாக்சிங் ஓவர்வியூ. இந்த Realme Buds 2 வந்து 600 ஒர்த்தா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பற்றி பார்த்துடலாம். இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் Realme Buds 2 பாக்ஸ். ஃபஸ்ட்டு பாக்ஸை சுற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். Realme Buds 2 ஃபீல் த ரியல் பேஸ்னு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. சென்டரில் அதோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. மேலே Realme லோகோ கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே பாக்ஸை பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 11.2mm பேஸ் பூஸ்ட் டிரைவர், பில்ட்-இன் மேக்னட்ஸ், டுவெல் ஆன்டி ட்வின் கேபிள் ஆர்கனைசேஷன். இந்த 4 ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி லாஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்க்கலாம். அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இதோட ரேட் கொடுத்துருக்காங்க. இதில் 800 போட்டிருக்காங்க. நாங்கள் 600 ருபீஸ்னு ஆன்லைனில் வாங்கினோம். ஸ்பீக்கரோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் இம்பிடன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 32 ஓம். ஸ்பீக்கரோட ஃப்ரீக்வன்சி வந்து 20லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட சென்சிட்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 108 டெசிபல்ஸ். ஒரு சாதாரண மனுஷனால் 120 டெசிபல் வரை லிசன் பண்ண முடியும். இந்த ஹெட்ஃபோனால் 107 டெசிபல் வரை நம்ம காதில் லிசன் பண்ண முடியும். அடுத்து பாக்ஸோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா Realme பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடும் Realme பிராண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பாக்ஸோட மேலே பார்த்தோன்னா ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ராப் தொங்கதுக்கு போட கொடுத்துருக்காங்க. கீழே ஒன்றும் கொடுக்கணும். இப்போ அவங்க இந்த Realme Buds 2 அன்பாக்சிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கீழே திறந்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வெளியே வர்ற மாதிரி ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராப்பை பிடிச்சி லைட்டாக வெளியே எடுத்தீங்கன்னா அதோட பாக்ஸ் வந்து இருக்கும். இந்த பாக்ஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த செக்மெண்ட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீமியமாக கொடுக்க முடியுமோ அந்தளவு ப்ரீமியமாக இதோட பாக்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக உள்ளே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதோட யூசர் மேனுவல் கைட் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவல் கைடில் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா இந்த ஹெட்செட்டை எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த ஹெட்செட்டை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் இந்த ஹெட்செட்டில் போட்டிருப்பாங்க. இதை பக்கத்தில் வச்சுட்டு அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு சின்ன பட்ஸ் வந்து காதுக்குள்ளே போகாது, பெரிய பட்ஸ் காதுக்குள்ளே போகும். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி 4 எக்ஸ்ட்ரா பட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். 4 எக்ஸ்ட்ரா பட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பட்ஸை ஓரமாக வச்சுட்டு இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா Realme Buds 2 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதோட பிளேஸ்மெண்ட் சுற்றி பார்க்கலாம். கீழே 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் பின் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா Realme பிராண்டிங்கோட ஒரு ரப்பர் ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக மடித்து கேரி பண்ணுறதுக்காக அந்த ரப்பர் ஸ்ட்ராப் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இன்னும் கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன், மைக் ப்ளஸ் கால் வந்து அட்டன் பண்ணுறதுக்காக பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட் அண்ட் லெஃப்ட். இதுதான் Realme Buds 2. கடைசியாக இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக மூவியோ அல்லது சாங்கோ லிசன் எப்போ நாள் பண்ணிகிட்டு இருக்கும்போது சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்குது. அடுத்து இதோட பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரிச்சான பேஸு. மற்ற ஹெட்செட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹெட்செட்டில் ரொம்ப ரிச்சான பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவு ரிச்சான பேஸ் வந்து இது வரைக்கும் இந்த செக்மெண்ட் யூஸ் பண்ண எந்த ஹெட்செட்லையும் இல்லைன்னு சொல்லுவேன். நாங்கள் யூஸ் பண்ண இந்த 2 மாதத்துலையுமே இது வரைக்கும் நாங்கள் 100 சவுண்ட் வச்சு இந்த ஹெட்செட் வந்து லிசன் பண்ணதே இல்லை. ஏன்னா இதில் 107 டெசிபல்ஸ் வரை கொடுத்துருக்கேன். அந்த பாக்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ சவுண்ட் இருக்கிறதுனால இதை வந்து 75 அல்லது 80 இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சு கேட்குறது ரொம்ப லவுடாக இருக்குது. இந்த 75 இந்த 80 இந்த ரேஞ்சில் வச்சு கேட்குறதுனால உங்கள் காதுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அல்லது அதுக்கு கூட வந்து ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணாங்க. அப்படி யூஸ் பண்ணதுனால உங்கள் காதுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பு இருக்குது. அதுவும் இந்த Realme ஹெட்செட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் காது சீக்கிரமே போயிருன்னு சொல்லலாம்.
கடைசியாக 600 இந்த ஹெட்செட் என்கிட்ட ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒருத்தன் தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் தான் நல்ல ஒரு ரிச் பேஸ், நல்ல ஒரு லவுடான சவுண்ட் குவாலிட்டி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் 600 ஹெட்செட் வாங்கணும்னு முடிவு வந்தீங்கன்னா இந்த ஹெட்செட் கண்டிப்பாக வாங்கலாம். இந்த அன்பாக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அன்பாக்ஸ் வீடியோ பார்த்தின கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணாதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் எங்களோட லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் எங்களை அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.